Bonjour à tous. Aujourd'hui, c'est 29 octobre 2025. Today it is 20th October 2025. இந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை மெர்க்குரிக்குரிய நாள். tranquillitேங்கிற தலைப்புல, அமைதிங்கிற தலைப்புல பார்க்கிறோம். Sois toujours tranquille, calme, paisible et laisse la force travailler dans ta conscience à travers la transparence d'une parfaite sincérité. 6 juin 1937. இப்போ சுவா அப்படின்னா பீன் அர்த்தம். இங்கிலீஷ்ல பீன் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஜஸ்வின்னு சொல்லுவோம் ஐங்கிறதுக்கு. இந்த சுவான்னு வந்து ஆம்பரேத்துன்னு ஒரு கட்டளை பொருள்ல வருது. ஸோ பி துஷூர்னா ஆல்வேஸ், தமிழ்ல இருங்கிற அர்த்தத்துல வரும். ஸ்வையன் வந்தா இருங்கள்னு மரியாதையா சொல்றது, ஸ்வான்னு சொன்னா இரு. பிரெஞ்சுல இருக்கும் இருங்கள் என்பதற்கு ரெண்டு வேறு சொற்கள் உள்ளன. இங்கிலீஷ்ல கிடையாது. இங்கிலீஷ்ல ரெண்டுக்குமே பி தான். நீ இருங்கன்னு சொன்னாலும் பி தான், இருன்னு சொன்னாலும் பி தான். ஆனா ப்ளீஸ் பீன்னு சொல்லிக்கலாம். அது இருங்கன்னு சொல்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கும். ஸ்வா துஷூர், துஷூர்னா ஆல்வேஸ் அப்படின்னு இருக்கும். இங்க ஜூர்ங்கிறது நாளை குறிச்சாலும் துஷூர் என்பது ஆல்வேஸ் எப்பொழுதும்ங்கிற பொருள் வரும். tranquille, calm, paisible எல்லாம் கிட்டத்தட்ட தமிழ்ல அமைதின்னு வரும். அத புவனசுந்தரி அம்மாட்ட கேட்டேன். ஏன்னா இத கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டோம். அது என்ன கேட்டா, அப்படின்னா அமைதியாகவும் 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 இருங்கள்லாம் அதுல வந்துச்சு. இந்த மூணுக்குமே அமைதியாகவும், மூணு தடவை அமைதி, இந்த மூணு தடவை ரிப்பீட் பண்றவங்க யோசிக்கல அந்த மிஷின். அது அமைதியாகவும் 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 தான் அப்படி இருந்துச்சு. அது ரொம்ப, அதனால நான் ஒரே ஒரு அமைதியை மட்டும் போட்டிருந்தேன். அம்மா கொஞ்சம் இது பண்ணாங்க, அதுல ஒரு மேம்படுத்தி கொடுத்தாங்க. என்ன மங்கையம்மா சொல்லுங்கம்மா. காம், பீஸ்ஃபுல் அண்ட் குவைட்னஸ், காம், குவைட்னஸ் அண்ட் பீஸ்ஃபுல் அப்படி மூணு போட்டிருந்தாங்க கூகுள்ல. நீங்க இங்கிலீஷ்ல, நான் சொல்றது தமிழ்ல நான் சொல்றேன் மங்கையம்மா. தமிழ்ல எல்லாம் அமைதி அமைதி அமைதின்னு போட்டிருந்தாங்கன்னு சொல்றது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, குவைட்டுங்கிறதுக்கு அமைதி, பீஸ்ஃபுல்ங்கிறதுக்கு சாந்தி, காம்ங்கிறதுக்கு சலனம் இல்லாத, அலைப்புறாத அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் போட்டிருந்தாங்க. அதாவது எப்போதும் அமைதியாகவும் மேலும் அப்படிங்கிறது. நான் திருப்பி அதை பார்ப்போம். சுவா துஜூர் tranquille, அது அமைதியா இருக்குது. கால்ங்கிறது அமைதி, அந்த சலனமற்றது. paisible அப்படிங்கிறதும் சாந்தியுடன் இருக்குன்னு வச்சுக்கலாம். அலோவ் அப்படின்னு இருக்கும். லா ஃபோர்ஸ், அப்ப அந்த இறை சக்தியை அனுமதியுங்கள். எதுக்கு? திராவையேனா ஒர்க் அப்படின்னு அர்த்தம். அது அது அதை செயலாற்ற அனுமதி கொடுங்கள். அது அனுமதி கூட இல்லை, விட்டுடுங்க அப்படின்னு அர்த்தம். வேலை செய்ய விடுங்கள்ங்கிற பொருள் தான் நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க அனுமதி கொடுக்கிற இறைவனுடைய ஆற்றல், அதனால நம்ம அனுமதி என்று சொல்லக்கூடாது, விடணும், அதுக்காக விட்டுடணும். தான் தா கான்சியன்ஸ், தான் அப்படின்னா இன், தான்னா யுவர், கான்சியன்ஸ் அப்படின்னு பிரெஞ்சுல இருக்குது, இங்கிலீஷ்ல கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இன் யுவர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு தமிழ்ல சொன்னா அந்த உன்னுடைய மனதில், உன்னுடைய எப்படிங்கிற பொருள்ல வரும். உங்கள் உணர்வில்னு கூட சொல்லலாம். இப்ப இந்த தாவ் மட்டும் கிராமர் பார்ட் சொன்னா, கான்சியன்ஸ்ங்கிறது ஃபெமினைன் இருந்தா தான்னு வரும். அதே இப்போ அது மேஸ்குலினா இருந்தா டிஓஎன் தோன்னு வரும். அதே ப்ளூரலா இருந்தா டிஎஸ், எல்லாத்துக்கும் மேஸ்குலின் ஃபெமினைன் வித்தியாசம்னா தேன் வரும். அப்ப தோ தா தே, இது டிஓஎன் எழுதுறவங்க எழுதிக்கலாம். டிஓஎன் பிரெஞ்சுல தேஓஎன் கமா தே ஆ கமா தே இஎஸ், தே அ எஸ். இங்கிலீஷ்ல சொன்னா டிஓஎன் கமா டிஏ கமா டிஇஎஸ். மூணு வரும். யுவர்ங்கிறதுக்கு மூன்று வகையான, உன்னுடைய, உங்களுடையங்கிறது. உன்னுடையங்கிறது உங்களுடைய கிடையாது. அப்ப கான்சியன்ஸ் ஆ திராவர் லா டிரான்ஸ்பாரன்ஸ் அப்படின்னா த்ரூ த டிரான்ஸ்பரன்சி, டிரான்ஸ்பரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு.
அது வந்து த்ரூ த டிரான்ஸ்பரன்சி ஆஃப் த அப்பாஸ்ட்ரஃபி வந்து ஆஃப் யுவர் பர்ஃபெக்ட் சென்சரிட்டி, பர்ஃபெக்ட் சென்சரிட்டி. அப்போ வந்து டிரான்ஸ்பரன்சினா வெளிப்படைத்தன்மையோட இருக்கு. எதோட வெளிப்படைத்தன்மை? பர்ஃபெக்டான நேர்மை, முழுமையான நேர்மையின் அந்த வெளிப்படைத்தன்மை வழியாக அந்த ஆற்றல் உன்னுடைய உணர்வில் வேலை செய்யட்டும். எப்படி? உன்னுடைய அமைதியான நிலையில், சலனமற்ற நிலையில், சாந்தியில் அந்த இறை சக்தி வேலை செய்ய விட்டு விடுவோம் அப்படின்னு அர்த்தம். சி ஜுவா மில்லர்சன் த்ராம் செத். இப்ப அதோட ஆங்கிலத்தோட இதை பார்ப்போம். Be quiet always, calm, peaceful, and let the force work in your consciousness through the transparency of a perfect sincerity. 6th June 1937. ஸோ தமிழ்ல வந்து நான் ஓரலா சொன்னேன், அப்புறம் குரூப்ல போடுறேன். எப்போதும் அமைதியாகவும் மேலும் சரியான நேர்மையின் வெளிப்படைத்தன்மை மூலம் உங்கள் உணர்வில் சக்தி செயல்பட இடம் கொடுங்கள். ஜூன் 6, 1937. Merci à la mère, merci à Sri Aurobindo, merci à tous.